வெள்ளை சோளத்த வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதுதான் வெள்ளை சோளம். உளுந்து மாரியே தான் இருக்கும். உளுந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 4, 5 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறமா மிக்ஸிலயோ, கிரைண்டர்லயோ நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். இதே மாவுலயே தோசையும் சுடலாம், இட்லியுமே செய்யலாம். 2மே சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த வெள்ளை சோளத்தில செய்ற தோசை அவ்வளோ கிறிஸ்பியா வருங்க. கடையில இந்த ரோஸ்ட்டெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முருகலா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நைட்டு மிக்சியில் தான் அரைச்சேன். அரைச்சி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். கையை வச்சு எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்தளவுக்கு மாவு பொங்கி சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள், காலையில் நாங்கள் இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். அதே மாவில் நைட்டு நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த இட்லியை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி, சாம்பார் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம்.